ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ப்ரொவிஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பற்றி பார்க்குறோம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது செக்ஷன் 118 121 வரைக்கும் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் 118 121 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் பற்றி சொல்லுது. இதில் டெஃபினிஷன் எக்ஸ்சேஞ்ச்னால் என்ன அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 118. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா when two person mutually transfers the ownership, அவங்களுக்குள்ள ஓனர்ஷிப்பை மியூச்சுவலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச், ஒரு ஓனர்ஷிப்புக்கு பதிலாக இன்னொரு ஓனர்ஷிப்பை மாற்றிக்கிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம எப்படி சொல்கிறோம், எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறோம். இது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கும் அப்ளை ஆகும், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கும் அப்ளை ஆகும். ரைட். ஸோ இப்போ என்னோடய வண்டிக்கு பதிலாக நான் உங்கள் வண்டியை வாங்கிக்கிறேன், நீங்கள் என் வண்டியை வாங்கிக்கிறீங்கன்னா இது மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இதுவே மாதிரி என்னோடய ப்ராப்பர்ட்டியை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்களோட ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா இது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது இங்கே ரெண்டு பேருமே ஓனர்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களால எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரைட்டா. தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படிங்கும்போது ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் ஈக்குவலான வேல்யூவில் இருக்குமா? இப்போ என்னோடய ப்ராப்பர்ட்டி ஒரு ஹையர் வேல்யூ ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், உங்களோட ப்ராப்பர்ட்டி ஒரு அதை விட கம்மியான வேல்யூ ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம். இல்லை உங்கள் ப்ராப்பர்ட்டி ஹையர் வேல்யூ ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், என்னுடைய ப்ராப்பர்ட்டியோடைய வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ அப்போ அந்த பேலன்ஸ் ஆஃப் கன்சிடரேஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மணியை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ரைட்டா. ஆனால் முழுவதுமாக பணமாக கொடுக்க முடியாது. இப்போ நம்ம சேலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சிடரேஷனுங்கிறது ப்ரைஸ், பணம் தான், வேறு எதுவும் கிடையாது. சேலில் நம்ம எதை பே பண்ண முடியும், ப்ரைஸை தான் பே பண்ண முடியும். அது வந்து பெய்டாக இருக்கலாம், பார்ட்லி பெய்டாக இருக்கலாம், இல்லை ப்ராமிஸ் டு பி பெய்டாக இருக்கலாம். ஆனால் இங்கே கன்சிடரேஷனுங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பதிலாக இன்னொரு ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கணும். கண்டிப்பாக அது ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கணும். ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ வந்து ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அதை ஃபில் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் அதில் நம்ம மணியை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் மணியை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபுல் ப்ராப்பர்ட்டிக்கு பதிலாக ஃபுல் அண்ட் ஃபுல் மணியாக நம்மளால் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா அது எதில் வராது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் வராது. ஸோ மணி அலோன் cannot be a consideration in exchange. பணம் மட்டுமே ஒரு மறுபயனாக எதில் வராது அப்படின்னா எக்ஸ்சேஞ்சில் வராது. ப்ராப்பர்ட்டிக்கு பதிலாக இன்னொரு ப்ராப்பர்ட்டி கூடுதலாக இருக்கக்கூடிய இதுக்கு வேணால் நம்ம பணத்தை கொடுத்து அதை பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணால் அது வேலிட். இப்போ நான் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு பதிலாக பணமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா இட் இஸ் நாட் அ வேலிட் எக்ஸ்சேஞ்ச். அப்போ அது வாய்டாக போயிடும். ரைட்டா. தென் அடுத்த செக்ஷன் 119 120 பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை பற்றி சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்சிலையும் யார் தான் இருப்பாங்கன்னா பையர் அண்ட் செல்லர். ஸோ பையர் ஒருத்தர் இருப்பாங்க, செல்லர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே பையர் அண்ட் செல்லருக்கு நடுவில் இப்போ ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தெரிய வருது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுருக்கேன், நீங்கள் வந்து ஒரு ஒய் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க. ஸோ நம்ம எக்ஸ் ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ஒய் ப்ராப்பர்ட்டி நீங்கள் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னென்னா உங்களோட ஒய் ப்ராப்பர்ட்டி வந்து டிஃபெக்டிவ் டைட்டிலில் இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து குறைபாடு உள்ள ஒரு சொத்தாக இருக்குது, அதில் வந்து சரியான ஒரு டைட்டில் வந்து இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அப்படின்னா அப்போ நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன்ல. நான் உங்களுக்கு கொடுத்த ப்ராப்பர்ட்டி அப்சல்யூட் டைட்டில், நல்ல ப்ராப்பர்ட்டி, ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்த ப்ராப்பர்ட்டி டிஃபெக்டிவ் டைட்டில். அப்போ எனக்கு என்ன நிவாரணம் இருக்குது அப்படின்னா நான் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணலாம், அந்த இழப்புக்கான நஷ்ட ஈடு கிளைம் பண்ணலாம். இல்லை அந்த ப்ராப்பர்ட்டி இன்னும் உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா என் ப்ராப்பர்ட்டிவே எனக்கு திருப்பி கொடுத்துரு, உன் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு என்னால் வந்து ப்ராப்பர்ட்டியும் ரெக்கவர் பண்ண முடியும். அதாவது இஃப் இட் இஸ் ஸ்டில் அவைலபிள் வித் த அதர் பர்சன் ஐ கேன் ரீக்ளைம் த ப்ராப்பர்ட்டி. இல்லை நீங்கள் அதை வேறு யாருக்காவது சப்சிக்வெண்ட்டாக பண்ணிட்டீங்க, சேல் பண்ணிட்டீங்க, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ கேன் கிளைம் அ காம்பன்சேஷன். இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் மணி, சொத்துக்கு பதிலாக சொத்தும் பணமும் சேர்ந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா இப்போ நான் ப்ராப்பர்ட்டியை மட்டும் ரிட்டர்ன் கேட்கும் பொழுது எதையும் கேட்கலாம், நான் பே பண்ண பணத்தையும் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட்டோடு எனக்கு திருப்பி கட்டுங்க, நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியும் கொடுத்துருக்கேன் பணத்தையும் கொடுத்துருக்கேன், எனக்கு அப்போ நீங்கள் ரெண்டையுமே திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டும் கேட்கலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ இன் கேஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி மட்டும் இருக்குது, ஐ மீன் ப்ராப்பர்ட்டியோடு சேர்ந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி அதில் இருக்குது முக்கியமாக அப்படின்னா அந்த மணியுடைய ஜென்யூன்னஸ்க்கு ஐ ஹாவ் டு டேக் த வாரண்டி ஃபார் தட் ஜென்யூனஸ். நான் கொடுத்த பணம் செல்லக்கூடிய பணம் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜென்யூனஸையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அது லயபிலிட்டியில் செக்ஷன் 121 எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி இருந்திருந்தது ஒரு வேளை ப்ராப்பர்ட்டியோடு சேர்ந்து, யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் ஹியர். என்னென்னா ப்ராப்பர்ட்டியோடு சேர்ந்து மணி இருந்ததுனா தான் அது ஒரு ப்ராப்பர் எக்ஸ்சேஞ்ச். வெறும் மணி மட்டும் இருந்ததுன்னா இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் எக்ஸ்சேஞ்ச்.
ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி இருந்ததுன்னா ஈச் பார்ட்டி ஷுட் தேர்பை ஹேவ் அ வாரண்ட் ஃபார் தயர் மணி. அந்த ஜென்யூனஸ் ஆஃப் மணிக்கு நான் வந்து உத்தரவாதம் எடுத்துக்கணும். நான் கொடுத்த பணம் வந்து செல்லக்கூடிய பணம் தான் அப்படிங்கிறதுலையும் நான் உத்தரவாதம் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் லயபிலிட்டி, செக்ஷன் 121. ஓகே, ஸோ செக்ஷன் 118லேருந்து 121 வரைக்கும் ரொம்ப லிமிட்டட் ப்ரொவிஷன்ஸ் தான். இட் ஸ்பீக்ஸ் அபவுட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. தென் கிஃப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அண்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். செக்ஷன் 122லேருந்து 129 வரைக்கும் இட் சேஸ் அபவுட் கிஃப்ட். ஸோ கிஃப்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் கொடை. கொடை அப்படின்னு வந்துருச்சுனாலே எது வராது? மறுபயன் வராது, கன்சிடரேஷன் வராது இல்லையா? ஆனால் எல்லா இடத்துலையும் கன்சிடரேஷன் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கன்சிடரேஷனில் வேறு ஃபார்மில் எதிர்பார்க்கலாம். அதாவது ரிட்டனாக பணம் தான் எதிர்பார்க்காம நம்ம கிஃப்ட் கொடுப்போம். ஆனால் ஏதோ ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ எதுவுமே இல்லாமல் சும்மா யாரும் கொடை கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கணும். அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன், இல்லை அவுட் ஆஃப் சம் நன்றி கடன் பட்டிருக்கலாம், இல்லை அவங்க மேலே இருக்கக்கூடிய அன்புனால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்கும் இல்லையா? அதையும் நம்ம இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், கவனத்தில் எடுத்துக்கலாம். ஸோ கிஃப்ட் அப்படிங்கிறது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எக்ஸிஸ்டிங் மூவபிள் ஆர் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஃப்யூச்சர் ப்ராப்பர்ட்டியை என்னால் கிஃப்ட் கொடுக்க முடியாது. அப்போ நான் கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னாலே அந்த ப்ராப்பர்ட்டி எப்படிப்பட்டதாக இருக்கணும்? எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டியா, இப்போ இருக்கக்கூட என் கையில் இருக்கிற சொத்தை தான் நான் கொடுக்க முடியுமே தவிர எனக்கு வரக்கூடிய சொத்துக்களை என்னால் கிஃப்ட் கொடுக்க முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சக்ஸஷனில் ரிசீவ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டியை உங்களால் கிஃப்டாக கொடுக்க முடியுமா? அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வரும், அதை நான் உனக்கு கொடையாக கொடுக்குறேன்னு கொடுக்க முடியுமானா முடியாது. ஸோ எதை நான் வந்து கொடையாக கொடுக்கணுமோ அது என் கையில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். ஸோ எக்ஸிஸ்டிங் மூவபிள் ஆர் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதை நான் எப்படி பண்ணியிருக்கணும்னா வாலண்டரியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். அந்த ட்ரான்ஸ்ஃபருடைய நேச்சர் வந்து வாலண்டரியாக இருக்கணும். நானே விருப்பப்பட்டு என்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் வித்தவுட் எனி கன்சிடரேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். வித்தவுட் எனி கன்சிடரேஷன் அப்படிங்கிறது இங்கே என்னென்னா, மறுபயனாக எதையும் அங்கே நான் வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது, பணமாக நான் வந்து எதுவுமே ரிசீவ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த அடிப்படையில் ஒரு வாலண்டரியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் இருக்கிற பார்ட்டிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் டோனர், இன்னொருத்தவங்க டோனி. இப்போ லீஸில் வந்து நம்ம லீஸார் லீசி சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே வந்து டோனார் டோனி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிஃப்ட் அப்படிங்கிறது எப்போ ஒரு வேலிட் கிஃப்ட். இப்போ கிஃப்ட்னா என்ன நம்ம பார்த்துட்டோம். கிஃப்ட்னா என்ன? எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லை ரெண்டும் சேர்ந்த மாதிரியும் ரெண்டையும் சேர்த்தும் என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒரே கிஃப்ட்டில் என்னுடைய அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படி இருக்கலாம். அது எப்படி இருக்கணும்? வாலண்டரியராக இருக்கணும். வித்தவுட் எனி கன்சிடரேஷன் நான் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் தான் அது ஒரு வேலிட் கிஃப்ட்னு சொல்கிறோம். ஆனால் இந்த கிஃப்ட்டுடைய அந்த லீகல் பொசிஷன் எப்போ வந்து செட்டில் ஆகும் அப்படின்னா, அதை டோனி அக்செப்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் கொடுக்குறேன், வாங்குறவங்க அதை மறுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கிஃப்ட் அங்கே கம்ப்ளீட் ஆகலை இல்லையா? ஸோ கிஃப்ட்டுடைய லீகல் பொசிஷன் எப்போ நிறைவடையுது அப்படின்னா, அந்த டோனர் கொடுக்குற கிஃப்ட்டை டோனி எப்போ அக்செப்ட் பண்ணுறாரோ அப்போ தான் அது கம்ப்ளீட் ஆகுது. இப்போ டோனியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, நேரடியாக டோனியை அக்செப்ட் பண்ணணுமா அப்படின்னா லா சொல்லுது டோனி மட்டும் இல்லை, ஆன் பிஹாஃப் ஆஃப் டோனி வந்து வேற யாரும், அவர் இப்போ மைனராக இருக்காங்க அப்படின்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் மைனர் கார்டியன் கேன் ஆல்சோ அக்செப்ட் த கிஃப்ட். ஸோ இந்த இடத்துல எதுக்குள்ளே அக்செப்ட் பண்ணணும்? இப்போ நான் இன்றைக்கி கிஃப்ட்டை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட இதை ஆஃபர் பண்ணுறேன், நீங்கள் வந்து எவ்வளோ நாள் அந்த கிஃப்ட்டை வந்து வேலிடேட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோனருடைய லைஃப் டைம்குள்ளே டோனி அதை அக்செப்ட் பண்ணியிருக்கணும். கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுடைய லைஃப் டைம்குள்ளே அவர் அதை அக்செப்ட் பண்ணால் அந்த கிஃப்ட் வில் பிகம் அ வேலிட் கிஃப்ட். ஸோ இஃப் இட் இஸ் மேட், த அக்செப்டன்ஸ் ஷுட் பி மேட் வித்தின் த லைஃப் டைம் ஆஃப் த டோனர். சப்போஸ் வைல் ஹீ இஸ் கேப்பபிள் ஆஃப் கிவிங் பொசிஷனில் இருந்திருக்காரு அப்படின்னா தான் அந்த லைஃப் டைம் வரைக்கும். இப்போ அவர் இறந்துட்டார் அப்படின்னா த கிஃப்ட் பிகம் அ இன்வேலிட் கிஃப்ட். ஸோ கிஃப்ட் அப்படிங்கிறதுல தேர் ஷுட் பி அ வாலண்டரி ட்ரான்ஸ்ஃபர் without consideration. The gift should be accepted by the donee. The time period for acceptance வந்து within the lifetime of the donor while he is in capacity of giving. அவர் give பண்ணுறதுக்கான லீகல் கெப்பாசிட்டியில் இருக்கிறது பீரியட்குள்ளே வந்து அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் இப்போ அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டோனி செத்து போயிட்டார், டோனர் இருக்கார், ஆனால் டோனி ரிசீவ் பண்ணுறாங்க இல்லையா, அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னா அப்போ அந்த கிஃப்ட் வாய்ட் ஆயிரும். ஸோ பிஃபோர் அக்செப்டிங் த கிஃப்ட், இஃப் த டோனி ப்ரீடிசிஸ்ட் த டோனர், டோனருக்கு முன்னாடி டோனி இறந்து போயிட்டார் அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்லி the gift becomes a void gift. ஸோ இதுதான் செக்ஷன் 122ல கொடுக்குறாங்க டெஃபினிஷன் ஃபார் கிஃப்ட் அண்ட் கண்டிஷன்ஸ். ஒரு கிஃப்ட் எப்படி வந்து நம்ம வேலிட் கிஃப்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து இந்த கிஃப்ட் எப்படி எஃபெக்ட்டுக்கு வருது அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 123ல. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிஃப்ட் வந்து இட் கேன் பி இஃபெக்டட் பை எ ரிஜிஸ்டர்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. கண்டிப்பாக அது பதிய பெற்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டுக்கு இருக்கக்கூடிய ஜென்ரல் பிரின்சிபல் தெரியும். எனி ப்ராப்பர்ட்டி மோர் தென் ₹100 வர்தாக இருந்ததுனாலே அதை நம்ம கம்பல்சரியாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ இப்போ இங்கே கிஃப்ட்டை பொறுத்தளவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓரல் கிஃப்ட்டுங்கிறது நாட் வேலிட். சில எக்ஸப்ஷன்ஸில் மட்டும்தான் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அந்த எக்ஸப்ஷன்ஸ் அல்லாத மற்ற இடங்களில் ஓரல் கிஃப்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் வேலிடு. ஸோ ஜென்ரலி கிஃப்ட்டுன்னு இருந்தாலே அது ரிஜிஸ்டர்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் along with the attestation of 2 witnesses இருந்தால் தான் அதை நம்ம லீகலாக சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியும். இல்லைன்னா அதை நம்ம என்ன பண்ண முடியாது, சட்டப்படி அதை நம்ம மெய்ப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஓரலாக வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல நார்மல் சுச்சுவேஷனில் இருக்கும் பொழுது வெறும் ஓரல் கிஃப்ட் அப்படிங்கிறதுக்கு நம்ம லீகல் வேலிடிட்டி கொடுக்கறது கஷ்டம். அது ரிஜிஸ்டர்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தால் இட் கேன் பி கன்சிடர் அஸ் அ வேலிட் கிஃப்ட். ஸோ அப்போ இங்கே சில இடங்களில் ரிஜிஸ்ட்ரேஷனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆப்ஷனலாக சொல்கிறோம். அண்ட் சில இடங்களில் நம்ம அதாவது மோட் ஆஃப் கிஃப்ட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மூலிமா பண்ண வேண்டியது சில இடங்களில், ஆப்ஷனலில் இருக்கிறது சில இடங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் இட் இஸ் அ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஒரு அசையா சொத்தை நம்ம வந்து தானமாக கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அதை என்ன பண்ணியிருக்கணும்ப்பா, ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இப்போ அதுவே வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. சில மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ரிஜிஸ்டரும் பண்ணலாம், அதே மாதிரி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணாமலும் கொடுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வெஹிக்கிள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ஒரு கார் இருக்குது, நீங்கள் கார் டொனேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்மில் சைன் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு அது லீகலாக அவங்க நேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஏன்னா அது இட் இஸ் அ ரிஜிஸ்டர்டு டாக்குமெண்ட் ஃபார் த கார். அப்போ ஆர்சி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அவங்களோட டைட்டிலும் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். இப்போ அதுவே இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க கிட்ட வந்து நிறைய சொத்துக்கள் இருக்குது, நிறைய மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, லைக் காரு, மற்ற சில ப்ராப்பர்ட்டிஸ், அதேமாதிரி நகை, ஜுவல்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ ஜுவல்ஸை ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு டொனேட் பண்ணுறதுக்கு எழுத்து வடிவத்தில் ரிஜிஸ்டர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஜுவல் மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் தான் வருது. பட் ஜுவல்லை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் யூ கேன் கிவ் த எய்தர் அதை வந்து நம்ம அவங்க கையில் டெலிவரி பண்ணுறது மூலிமா, பை டெலிவரி ஆஃப் த மூவபிள் ப்ராப்பர்ட்டி யூ கேன் கன்வே த கிஃப்ட். அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாலே இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அ வேலிட் கிஃப்ட், ரைட்? தென் செக்ஷன் 124. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் அண்ட் ஃபியூச்சர் ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலாக வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நம்ம வந்து ப்ராப்பரான கிஃப்ட்டில் கொடுக்க முடியும். ஆனால் இப்போ ரெண்டும் சேர்ந்து நான் கொடுக்குறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய பேரில் இன்றைக்கி தேதியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், ஒருத்தவங்க வந்து ஒரு 72 வயசில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அம்மா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பேரில் ஆல்ரெடி ஒரு வீடு, நிலம் எல்லாமே இருக்குது, அவங்களுடைய கணவர் பேரில் சில சொத்துக்கள் இருக்குது, அண்ட் அவங்களுடைய பூர்வீக சொத்து சிலது இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆவணத்தில் ஒரு கிஃப்ட் டீடில் சொல்கிறாங்க, என் பேரில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டியும், என்னுடைய கணவர் சொத்துலேருந்து எனக்கு வரக்கூடிய பங்கும், என்னுடைய பூர்வீக சொத்துலேருந்து எனக்கு வரக்கூடிய பங்கும் எல்லாத்தையும் நான் வந்து என்னுடைய மூத்த மகனுக்கு நான் வந்து தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் டீடு எழுதி வைக்கிறாங்கன்னு வைங்க. இப்போ இதில் ஒரே டிரான்சாக்ஷனில் 2 விதமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்னென்னா எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, ஃப்யூச்சர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி என்ன, அவங்க பேரில் இருக்கக்கூடிய நிலம், அவங்க பேரில் இருக்கக்கூடிய வீடு. ஃப்யூச்சர் ப்ராப்பர்ட்டி கணவருடைய சொத்துலேருந்து அவங்களுக்கு வரக்கூடிய பங்கு, பூர்வீக சொத்துலேருந்து அவங்களுக்கு வரக்கூடிய பங்கு. இப்போ ஒரே ஆவணத்தில் எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டியும் ஃப்யூச்சர் ப்ராப்பர்ட்டியும் சேர்ந்து ஒரு கிஃப்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஃப்யூச்சர் ப்ராப்பர்ட்டி இருக்குங்கிறதுக்காக அந்த டீடே இன்வேலிடேட் ஆகாது. அப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த டீடை பொறுத்தளவு எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டிக்கு அது ஒரு வேலிட் கிஃப்ட்டு, ஃப்யூச்சர் ப்ராப்பர்ட்டிக்கு அது ஒரு வாய்டு கிஃப்ட். ஸோ எதெல்லாம் ஃப்யூச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அது வந்து இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அ வாய்டு கிஃப்ட். எதெல்லாம் எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டியாக இருக்கோ அதெல்லாமே வேலிட் கிஃப்ட். ஸோ இது ஒரே ஆவணத்தில் சொல்லப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணிக்கணும், வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்யூச்சர் ப்ராப்பர்ட்டி இட் இஸ் அ வாய்டு கிஃப்ட், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி இட் இஸ் அ வேலிட் கிஃப்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தென் வந்து செக்ஷன் 125.
ஸோ இது வேற ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, இப்போ ஒரே கிஃப்ட் மூலிமா செவரல் பர்சன்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 2 பையன் ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3 பேருக்கும் சேர்த்து 2 மகன்கள் ஒரு மகள் இருக்காங்க. அவங்க தன்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் இந்த 3 பேருக்கும் சேர்த்து வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு தானமாக கொடுக்கறதுக்கு ஒரு டீடை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இதில் அவங்களுடைய மகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க, எனக்கு எங்கள் அம்மா நிறைய ஏற்கனவே செஞ்சுட்டாங்க, கல்யாணத்தப்போ எனக்கு நிறைய நகைலாம் போட்டாங்க, ஸோ எனக்கு இந்த வந்து கிஃப்ட் வேணாம், அதுக்கு பதிலாக என் அண்ணனுக்கும் என் தம்பிக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி போகட்டும்னு சொல்லிட்டு அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கலன்னு வைங்களேன். இப்போ அந்த 3 பேருக்கும் சேர்ந்து தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிஃப்ட் டீடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு டோனர் வந்து கிஃப்டை அக்செப்ட் பண்ணல. ஸோ நம்ம ஜென்ரல் ரூல் படி பார்த்தீங்கன்னா டோனி ஒரு டோனி அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக இந்த கிஃப்டவே வந்து நம்ம இன்வேலிட் கிஃப்டாக கன்சிடர் பண்ண முடியுமா? ஏன்னா கண்டிஷன் ஃபார் வேலிடிட்டி ஆஃப் அ கிஃப்டில் அக்செப்டன்ஸ் பை டோனி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே 3 டோனிஸ் இருக்காங்க, அதில் ஒரு டோனி மட்டும் அந்த கிஃப்டை அக்செப்ட் பண்ணல. டோனாருடைய லைஃப் டைம்குள்ளே அவங்க அக்செப்டே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, டோனாரே இறந்துட்டாங்க. இப்போ மற்ற 2 டோனிஸ் அந்த கிஃப்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் த கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டோனி அந்த கிஃப்டை அக்செப்ட் பண்ணலையோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கிஃப்ட்டு அது யார் அக்செப்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கிஃப்ட் ஒரு வேலிட் கிஃப்ட். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும், இப்போ இந்த டோனி வந்து கிஃப்ட் வேணான்ட்டாங்க, அப்போ அது என்ன ஆகும், த ப்ராப்பர்ட்டி வில் ரிவர்ட் பேக் டு த டோனார். டோனாருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி திரும்பி போயிடும். இப்போ டோனார் இறந்துட்டாங்க, அப்போ என்ன ஆகும், ப்ராப்பர்ட்டி பேஸ்ட் ஆன் சக்சஷன். இப்போ டெஸ்டமெண்ட்ரி சக்சஷன்னா அவங்க எழுதி வச்ச டாக்குமெண்ட் படி அந்த ப்ராப்பர்ட்டி போகும். எதுவுமே எழுதலைன்னா அது என்ன ஆகிடும், சக்சஷன் அடிப்படையில் இன்டெஸ்டமெண்ட்ரி சக்சஷன் கீழே அவங்களுடைய வாரிசுகள் யாரோ அவங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டோனி, ஒரு காம்பினேஷன் ஆஃப் டோனிஸில், செவரல் டோனிஸில் ஒன் ஆஃப் த டோனி கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணலைன்னா அந்த கிஃப்டே இன்வேலிடேட் ஆகாது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும்னா, எந்த டோனி அக்செப்ட் பண்ணலையோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கிஃப்ட்டு இன்வேலிட் ஆகும். அக்செப்ட் பண்ணுற டோனிஸ்க்கு பொறுத்தளவு அது என்னது தான், இட் இஸ் அ வேலிட் கிஃப்ட் அண்டர் செக்ஷன் 125. இப்போ வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் கிஃப்ட்டில் நம்ம 2 பேருக்கு கொடுத்துருக்கோன்னு வைங்களேன், அதில் ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணவங்களை பொறுத்தளவு இட் இஸ் அ வேலிட் கிஃப்ட், தே கேன் என்ஜாய் த பெனிஃபிட் ஆஃப் கிஃப்ட். யார் அக்செப்ட் பண்ணலையோ அந்த டோனிக்கு அந்த கிஃப்ட் ஒரு இன்வேலிட் கிஃப்ட். ஸோ அந்த கிஃப்ட் என்ன ஆகிடும், இட் வில் ரிவர்ட் பேக் டு த டோனார் ஹிம்செல்ஃப். ஸோ டோனார் லைவாக இருக்காங்க அப்படின்னா டோனார் கேன் ரீஅசஸ் த ப்ராப்பர்ட்டி டு சம்மன் எல்ஸ், வேறு யாருக்காவது அதை ரீட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ டோனார் இறந்துட்டாங்கன்னா பேஸ்ட் ஆன் சக்சஷன் யாருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட ரைட் போகுமோ அவங்க அந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுவாங்க. தட் இஸ் அ டிஃபரன்ஸ். பேஸ்ட் ஆன் சக்சஷன், நாட் பேஸ்ட் ஆன் த கிஃப்ட் டீட். பிகாஸ் டோனி அக்செப்ட் பண்ணலைனாலே அந்த கிஃப்ட் வந்து அவங்கள பொறுத்தளவு ஒரு இன்வேலிட் கிஃப்ட் தான். அக்செப்ட் பண்ணணும்னாலே the pre-condition is that the donee should accept the gift. Okay, so அப்போ அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா it will revert back to the donor himself, right? Then அடுத்த செக்ஷன் 126 வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் அண்ட் ரிவோகேஷன் ஆஃப் கிஃப்ட். ஸோ ஒரு கிஃப்ட் ஒன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை சஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை ரிவோகேஷனோ பண்ண முடியுமா? கிஃப்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சில இடங்களில் த டோனார் கேன் இம்போஸ் சர்டைன் கண்டிஷன்ஸ் ஆல்சோ. அந்த இடத்துல தான் இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஜென்ரல் ரூல் என்ன அப்படின்னா, கிஃப்ட் ஒன்ஸ் இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னா இட் cannot be set aside or it cannot be revoked, general rule. But suppose the gift is subject to certain condition, சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த gift கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கிட்டு தான் டோனி அந்த கிஃப்டை வாங்கிக்கிறார் இல்லையா? ஸோ இட் இஸ் அன் அக்ரிமெண்ட். இப்போ நம்ம 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பேஸ்ட் ஆன் அக்ரிமெண்ட் பிட்வீன் த பார்ட்டிஸ் த கிஃப்ட் இஸ் டேக்கன் அவே பை த டோனி. ஸோ அப்போ இந்த இடத்துல அது வேலிட் கண்டிஷனாக இருக்குங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா. இப்போ நான் கண்டிஷனுங்கிறதுக்காக ஏதோ ஒரு கண்டிஷனை ஒரு டோனரால் போட முடியாது. அவங்க விதிக்கக்கூடிய அந்த நிபந்தனையானது ஒரு செல்லத்தகுந்த நிபந்தனையாக இருக்கணும். வேலிட் கண்டிஷன்னா பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனை, எதை செய்ய முடியுமோ அதை தான் நிபந்தனையாக கொடுக்க முடியும். இப்போ வானத்தில் இருக்கிற எல்லா நட்சத்திரத்தையும் எண்ணிட்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள் ஹியூமன்லி, ரைட்? ஸோ இப்போ எது செய்ய முடியுமோ செய்யக்கூடிய செயலின் அடிப்படையாக ஒரு வேலிட் கண்டிஷனை வச்சு ஒரு டோனார் வந்து கிஃப்டை டொனேட் பண்ணுறாங்க, டோனியும் அதை அக்செப்ட் பண்ணி வாங்கிக்கிறாங்க அப்படின்னா தென் அந்த ஹேப்பனிங் ஆஃப் த ஈவெண்ட், அந்த ஹேப்பனிங் ஆஃப் த கண்டிஷனில் 2 பார்ட்டிஸோட ஒப்புதலும் இருக்குது. அப்போ சப்போஸ் கிஃப்டை வாங்கினதுக்கப்புறம் டோனி அதை செய்யலை அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில்
அந்த கிஃப்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ரிவோக் பண்ணுறதுக்குமான ரைட் வந்து டோனாருக்கு வருது. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் எதை நோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த கண்டிஷன் இன் கிஃப்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இட் ஷுட் பி இன் த டேர்ம்ஸ் ஆஃப் கிஃப்ட் டீடு. அதை ஒரே டிரான்சாக்ஷனில் நம்ம செஞ்சுருக்கணும். அந்த கண்டிஷன் மஸ்ட் பி அ பார்ட் ஆஃப் த டீடு. அந்த டீடில் ஆல்ரெடி அது ஒரு பார்ட்டாக இருக்கணும். ஒரே சேம் டிரான்சாக்ஷனில் கண்டிஷன் இருக்கணும். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு கிஃப்ட்டை கொடுத்துட்டு தனியாக ஓரலாக நான் உங்களுக்கு கண்டிஷன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கண்டிஷனை நீங்கள் ஒபே பண்ணலைன்னா கூட என்னால் ரிவோக் பண்ண முடியாது. ஏன்னா கண்டிஷன் தனியாக இருக்குது, டிரான்சாக்ஷன் தனியாக இருக்குது. ஆனால் இது எப்போ சாத்தியம் அப்படின்னா, அந்த கண்டிஷன் ஷுட் பி அ பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷன். அப்போனா அந்த கிஃப்ட் டீல்லே அந்த கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கணும். அதை நானும் என்ன பண்ணியிருக்கணும், அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் அதை செய்யலைன்னா தான் அந்த ரீசனை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவோக் பண்ண முடியும். ஸோ ஜென்ரல் ரூல் என்னென்னா, கிஃப்ட் ஒன்ஸ் கிராண்டட் cannot be revoked subject to certain exceptions. அதில் என்னென்ன வருது? ஃபஸ்ட்டு எக்ஸப்ஷன் என்னென்னா, சப்போஸ் த கண்டிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ஹேப்பனிங் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட். ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு சார்ந்த ஒரு விஷயத்தை அந்த டோனர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த டோனாருடைய வில் இல்லாத, அதாவது தட் கண்டிஷன் ஷுட் நாட் டிபெண்ட் அப்பான் த வில் ஆஃப் த ஓனர். இப்போ டோனருடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த நிகழ்வு வந்து மாற்றிக்க முடியுது அப்படின்னா அதை கண்டிஷனாக விதிக்க முடியாது. டோனாருக்கு அப்பாற்பட்டு ஒரு நிகழ்வு இருக்கணும். அந்த நிகழ்வு சாத்தியமான நிகழ்வாக இருக்கணும். அது சட்டைனான ஈவெண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை மட்டும்தான் நம்ம அந்த டோனார் கேன் இம்போஸ் சச் கண்டிஷன் இன் அ டீட். அந்த டீடை வந்து டோனி அக்செப்ட் பண்ணியிருந்தார்னா, இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ ஜென்ரல் ரூல் இட் இஸ் நாட் ரிவோக்கபிள், but exception it is revocable when a condition which is specific and which is out of the will of the donor's option and which is a certain event அப்படியா இருந்ததுன்னா, அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி அது நடக்கலை அப்படின்னா, if the event does not happen then the will can be revoked. Say for example, இப்போ டோனர் வந்து ஒரு லேண்டை டொனேட் பண்ணுறாருன்னு வைங்க, ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக டொனேட் பண்ணுறாரு. அந்த பர்பஸ்க்காக தான் அவர் அந்த டொனேஷனே பண்ணியிருக்கார். அதை ரிசீவ் பண்ணுற டோனி அந்த பர்பஸ்க்கு பயன்படுத்தலை அந்த லேண்டை அப்படின்னா, there is a condition which is specific and certain which is out of the capacity of the donor. அவருடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு இருக்குது அந்த நிபந்தனை. ஸோ அப்போ அதன் அடிப்படையில் அந்த நிபந்தனை நடக்கலை அப்படின்னா அந்த கிஃப்டை ஒரு டோனரால் ரிவோக் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை வச்சு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து ப்ளே கிரவுண்ட் கட்டுறதுக்காக அந்த லேண்டை டொனேட் பண்ணுறாருன்னு வைங்க. அந்த லேண்ட் எதுக்காக டொனேட் பண்ணியிருக்காரு? ப்ளே கிரவுண்ட் கட்டுறதுக்காக டொனேட் பண்ணுறாரு. ஆனால் அதை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த லேண்டில் கமர்ஷியல் ஷாப்ஸை வந்து கட்டி வாடகைக்கு விடுறாங்க. இப்போ இன்டென்ஷன் ஆஃப் டோனர் என்ன? டு யூஸ் த லேண்ட் ஃபார் யூட்டிலைசிங் அஸ் அ ப்ளே கிரவுண்ட். ஆனால் அதை வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவர் கொடுத்த அந்த கிஃப்ட் அவரால் கேன்சல் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போது ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் அதை வேறு ரீசனுக்காக பயன்படுத்த ட்ரை பண்ணும் பொழுது அந்த கிஃப்ட்டை அவங்களால ரிவோக் பண்ண முடியும். ஸோ கண்டிஷனாக இருக்கணும், அது சர்டைன் கண்டிஷனாக இருக்கணும். அந்த கண்டிஷன் ஷுட் பி பியாண்ட் த வில் ஆஃப் த டோனர். அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக அவரால் கேன்சல் பண்ணிக்க முடியாது. என்கிட்ட வாங்கும்போது என்கிட்ட பணிஞ்சு பேசினா, இப்போ வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப ஆட்டிடியூடாக பேசுகிறான், எனக்கு பிடிக்கல, அதனால நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. அப்படி பண்ணால் அது அவருடைய ஆப்ஷனாக போயிடும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் ஆஃப் டோனார் கிடையாது, வில் ஆஃப் டோனார் கிடையாது, ஹேப்பனிங் ஆஃப் அ ஈவெண்ட். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி கேன்சல் பண்ணலாம். செகண்ட் வந்து ஹி கேன் ரிவோக் இன் கேஸ் அந்த நடக்கக்கூடிய விஷயத்தில் ஹேப்பனிங் ஆஃப் த ஈவெண்ட்டில் ஏதாவது ஃபெயிலியர் இருந்திருக்கு, இல்லை அப்படின்னா அந்த ஃபெயிலியர் ஆஃப் கன்சிடரேஷன், இது வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணப்பட்ட ஒரு கன்சிடரேஷன் இங்கே எதை சொல்கிறாங்கன்னா பணம் கிடையாது, எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் சம்திங், அவருடைய இன்டென்ஷன் என்னங்கிறத அதில் அவர் சொல்லியிருப்பார் இல்லையா? அதுக்கு மாறாக அந்த டோனி நடந்துக்கும் போது இதை நான் உனக்கு கொடுக்கறது எதனால அப்படிங்கிறதுக்கு சில காரணம் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்டென்ஷனுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு டோனி நடக்கும் பொழுது ஹீ இஸ் ப்ரீச்சிங் த கண்டிஷன், அந்த கண்டிஷன் அவர் ப்ரீச் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் செக்ஷன் 19 கூட நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல அது என்ன ஆயிரும், இட் கேன் பி ரிவோக்டு பை த டோனர். ஏன்னா அந்த டோனாருடைய ஒப்புதல் இருக்குது பார்த்தீங்களா, ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு கிஃப்ட் டீடாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எதன் அடிப்படையில் டோனார் அந்த முடிவுக்கு வந்தார். இப்போ சில இடங்களில் நம்மளுக்கு நடைமுறையில் இது நடக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பேரண்ட்ஸ் பேரில் இருந்துச்சுன்னா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க,
அப்போ தான் வந்து அப்பா அம்மாவை பயங்கரமாக கவனிப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்வாங்க, அவங்கள எவ்வளோ நல்லா வச்சுக்கணுமோ எல்லாம் வச்சுக்குவாங்க. ஆனால் ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாக அவங்க பேரில் எழுதி வாங்கினதுக்கப்புறம் அவங்கள ஒரு வீட்டில் ஆளாக கூட பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் நடைமுறையில் இந்த பிரச்சனைகள் நிறைய பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து வென் த கன்சிடரேஷன், அது இம்ப்ளைடு கன்சிடரேஷன், அதாவது வெளிப்படையாக சொல்லலை, நீ என்னை நல்லா பார்த்துக்கோ அதனால நான் உனக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன்னு எந்த பேரண்ட்ஸும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இட் இஸ் அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் வித் அன் எக்ஸ்பெக்டேஷன். என்னென்னா நம்ம பிள்ளை நம்மளை பார்த்துப்பாங்க, நம்ம பசங்க நம்மளை கேர் பண்ணிக்குவாங்க வயசான காலத்தில் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் டீடை போடுறாங்க. அப்போ அது ஒரு இம்ப்ளைடு கண்டிஷன் தான். என்னென்னா ஒரு எதிர்பார்ப்போடு தான் கொடுக்கப்படுது. அந்த தானம் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கப்படலை. எதிர்பார்ப்பு என்ன? லவ் அண்ட் அஃபெக்ஷன். எனக்கு திரும்பி நான் வந்து என்னோடய பிள்ளைங்க என்னைய கேர் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனில் தான் கொடுக்குறாங்க. இதை வந்து அந்த பிள்ளைங்க வந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட வந்து வாங்குறாங்க இல்லையா, அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுவாங்க, லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி அவங்கள நம்ப வைப்பாங்க இல்லையா. நம்ம நல்லா கேர், இப்போ நம்ம பையன் தான் நம்மளை நல்லா பார்த்துக்கிறான், ஸோ அப்புறமும் நம்ம ப்ராப்பர்ட்டிலாம் கொடுத்துட்டோம்னா, நம்ம நல்லா இருக்கும்போதே எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா நம்ம பிள்ளைங்க நம்மளை கடைசி வரையும் பார்த்துக்குவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த கிஃப்ட் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இங்கே அந்த பிள்ளைங்க வந்து அந்த பேரண்ட்ஸ் மேலே எடுக்கக்கூடியது என்னென்னா ஒரு அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வழக்குகளில் நீதிமன்றங்கள் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இப்போ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா we have a special act, Maintenance and Welfare of Parents and Senior Citizens Act அப்படிங்கிறது 2007 கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ட் எதுக்கு அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த செக்ஷன் 1 அந்த 126 ஆஃப் டிபி ஆக்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு கனெக்ட் இருக்குது. எதுக்குன்னா இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் வெல்ஃபேர் ஆக்ட்டுக்கும் இந்த 126க்கும். ஸோ 126ல் ரிவொகேஷன் ஆஃப் கிஃப்ட் வந்து பாசிபிள் எப்போ அப்படின்னா அவங்க எதிர்பார்க்குற அந்த கன்சிடரேஷன் கிடைக்கலன்னா. ஆனால் இங்கே கன்சிடரேஷன் சொல்கிறது என்னென்னா இம்ப்ளைடு கன்சிடரேஷன் ஆஃப் டேக்கிங் கேர் ஆஃப் த பேரண்ட்ஸ். ஸோ அப்போ இந்த ஆக்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட நல்லா அவங்கள வந்து மனசை குளிர வச்சு நல்லா பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் தான் பேரில் என்ன பண்ணிக்கிறாங்க, கிஃப்ட் டீடாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கிஃப்ட் டீடாக எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராப்பர்ட்டிலாம் தன் கையில் வந்ததுக்கப்புறம் அவங்கள சரியாக கேர் பண்ணாமல் கொண்டு போய் ஹோமில் விடுறது, இல்லை அவங்களுக்கு தேவையான மினிமம் மெயின்டெனன்ஸை கூட கொடுக்காமல் நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நியூஸ் பார்க்குறோம். இந்த ஆக்டில் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆக்டில் செக்ஷன் 23 கீழே, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007ல் செக்ஷன் 23 படி என்ன பண்ணலாம், அவங்க ஏற்கனவே க்ரியேட் பண்ண அந்த கிஃப்டை வந்து பேரண்ட்ஸ் வந்து ரிவோக் பண்ணலாம். அந்த கிஃப்டை ரிவோக் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி இருக்குது. ஆனால் இந்த ஆக்டோட ஸ்பெஷல் ஃபீச்சர்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அது என்னென்னா இந்த ஆக்ட் படி அட்வொகேட் அப்பியர் ஆக முடியாது. அட்வொகேட் போயிட்டு அந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக கேஸ் போட முடியாது. யார் தான் போகணும், அந்த சீனியர் சிட்டிசனே போயிட்டு ஒரு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து அவங்க அதை விசாரணை பண்ணி இதில் அட்வொகேட் உள்ளே வந்தால் இந்த பிரச்சனையை எப்படிலாம் மாற்றுவாங்கன்னு யோசித்தாங்களா என்னன்னு தெரியல. பட் திஸ் ஆக்ட் எக்ஸ்க்ளூட்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அட்வொகேட். யார் தான் நேரடியாக போகணும், பாதிக்கப்பட்ட அந்த பேரண்ட்ஸ் தான் நேரடியாக போயிட்டு அவங்க ஒரு மனு கொடுப்பாங்க. அப்புறம் கலெக்டர் வந்து என்கொயரி கண்டக்ட் பண்ணி ஒருவேளை உண்மையிலே அந்த கிஃப்ட் வந்து அன்டூ இன்ஃப்ளூயன்ஸ்னால் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தால் பேரண்ட்ஸை வச்சு அந்த கிஃப்ட் டீடை ரிவோக் பண்ணி அவங்களுக்கு பொசஷனை வந்து ரெஸ்டோர் பண்ணலாம். இப்போ நிறைய இடங்கள்ல என்ன ஆயிடுதுன்னா ப்ராப்பர்ட்டிஸ் கையில் வந்த உடனே பிள்ளைங்க வந்து அந்த பொசஷனை கையில் எடுத்துக்கிறாங்க. பேரண்ட்ஸை வெளியில் எங்கேயாவது வந்து ஹோம்லேயோ இல்லை வந்து வேறு தனி வீடு பார்த்தோ வச்சிடுறாங்க. இந்த ரிவொகேஷன் ஆஃப் கிஃப்ட்டுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் அந்த பொசிஷனுக்கு ரெஸ்டோர் பண்ணுறதுக்கான பவரும் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்குது இந்த ஆக்டு கீழே. பட் அட்வொகேட்டுக்கு அங்கே நோ ரோல், ரைட்டா? ஸோ அப்போ இந்த 126ம் வந்து we should read along with section 23 of the special act. So you all know that whenever there is a special act, the special law will prevail over the general law. So இப்போ இங்கே section 23 வந்து it will prevail over the general protection. ஸோ அதனால் ஒன்ஸ் கிஃப்ட் பண்ணியிருந்தா கூட அது அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ்னால பேரண்ட்ஸ் வந்து டொனேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து ரிவோக் பண்ணலாம் ஸ்பெஷல் ஆக்டுடைய ஹெல்ப்போட. ஆனால் இப்போ ஒருவேளை அந்த ப்ராப்பர்ட்டியை சப்சிக்வெண்ட்டாக வேறு யாருக்காவது ரீட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ அந்த இடத்துல நம்ம கிஃப்ட்டை ரிவோக் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட நம்ம அந்த மினிமம் மெயின்டெனன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் பேரண்ட்ஸு, இல்லை அவங்களுக்கான அந்த அம்யூனிட்டிஸ், பேசிக் அம்யூனிட்டிஸ். இப்போ அதில் வந்து ஆக்சுவலாக அந்த ஆக்டில் வந்து 10,000 தான் அந்த கேப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அதிகபட்ச வாழ்வாதாரத்துக்கான ஒரு தொகையாக வந்து 10,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதை ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரப்போசல் இருக்குது. மேபி அதை ரிவைஸ் பண்ணலாம் ஃப்யூச்சரில். பட் இந்த ஆஸ் ஃபார் அஸ் கிஃப்ட் இஸ் கன்சர்ன்
ஜென்ரல் ரூல் இட் cannot be revoked subject to certain exceptions. அதில் தான் இந்த விஷயங்கள்லாம் வருது. என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்டோட ஹேப்பனிங்கை பேஸ் பண்ணி இருக்கும் பொழுது நாட் ஹேப்பனிங் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட்டை வச்சு ரிவோக் பண்ணலாம். நாட் கெட்டிங் பேக் த கன்சிடரேஷன் இம்ப்ளைட் கன்சிடரேஷன் அதை பேஸ் பண்ணியும் கிஃப்ட்டை ரிவோக் பண்ணலாம். தென் செக்ஷன் 127 இஸ் அபவுட் ஓனரஸ் கிஃப்ட். ஓனரஸ் கிஃப்ட் அப்படின்னா கிஃப்ட் அலாங் வித் பெனிஃபிட் அண்ட் பர்டன். அதுதான் ஓனரஸ் கிஃப்ட் அப்படிங்கிறது. ஒரே டிரான்சாக்ஷனில் ஒரு கிஃப்டில் பெனிஃபிட்டும் இருக்குது பர்டனும் இருக்குது. இதில் என்னென்னா ரேஷியோ தான் நம்ம பார்க்கணும். சில கிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டோட பர்டன் அதிகமாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வீடு வச்சுருப்பாங்க. அந்த வீடு வந்து ஒரு 30 லட்ச ரூபா பெருமானம் உள்ள ஒரு வீடாக இருக்கும்னு வைங்க. அந்த வீட்டு மேலே பேங்க் லோன் இருக்கும். பேங்க் லோன் ஒரு 15 லட்ச ரூபா இருக்கும். அப்புறம் இந்த வீடு இருக்கிறதுங்கிறத ஷூரிட்டியாக காமிச்சு, இல்லை வீடு இருக்கிற ஒரு விஷயத்தை நம்பிக்கையாக காமிச்சு ப்ரோனோட் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு 5 லட்ச ரூபா கடன் இருக்கும். அப்புறம் வெளியில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ கடன் வாங்கியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா சொத்து மதிப்பை விட கடன் மதிப்பு அதிகமாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இப்போ வந்து ஓனரஸ் கிஃப்ட் அப்படிங்கிறது எ கிஃப்ட் விச் இஸ் இன்க்ளூடிங் த பெனிஃபிட் அஸ் வெல் அஸ் த பேர்டன் இன் அ சேம் டிரான்சாக்ஷன். ஒரே கிஃப்ட்டில் பெனிஃபிட்டும் இருக்குது பேர்டனும் இருக்குது. அப்படின்னா இந்த டோனியுடைய பொசிஷன் என்ன? அதை ரிசீவ் பண்ணுற டோனி ஹி ஹாவ் டு அக்செப்ட் த கிஃப்ட் இன் டோட்டோ. அதை மொத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லை மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணிடலாம். இல்லை நான் வந்து பெனிஃபிட்டை மட்டும் எடுத்துக்குவேன், பேர்டன் எனக்கால முடியாது அப்படின்னு நம்ம வந்து அதை பார்ஷியல் அக்செப்டன்ஸ் ஆஃப் த கிஃப்ட் இஸ் நாட் அட் ஆல் வேலிட். ஸோ அப்போ whenever a gift is with benefit and burden, the receiver of the gift, the donee have to accept the gift in toto or reject the gift. எனக்கு வேணான்னு சொல்லி டோனி என்ன பண்ணிக்கலாம், ரெஃப்யூஸும் பண்ணிக்கலாம். டோனி சப்போஸ் ரிசீவ் பண்ண வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாருன்னா கிஃப்ட்டே என்ன ஆயிரும், வேலிட் இல்லை இல்லையா? ஸோ அப்போ ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணுறதா இருந்தால் அவர் என்ன பண்ணணும், இன் டோட்டோவாக தான் அக்செப்ட் பண்ணணும். இது ஒரு சிச்சுவேஷன். சப்போஸ் இப்போ 2 டீடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டோனிக்கு 2 டீடாக இருக்குது. ஒரு டீடில் அவர் பெனிஃபிட்ஸை கிஃப்ட் பண்ணுறாரு, இன்னொரு டீடில் அவருடைய பேர்டன்ஸை கிஃப்ட் பண்ணுறாரு. அப்படின்னா இப்போ டோனிக்கு ஆப்ஷன் இருக்குது. என்ன பண்ணலாம், 2 செப்பரேட் டிரான்சாக்ஷன். ஸோ எது அவருக்கு பெனிஃபிட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு, எது அவருக்கு பேர்டனாக இருக்கோ அதை அவர் ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல த டோனி இஸ் அட் அ லிபர்ட்டி டு அக்செப்ட் ஒன் இஃப் போத் தட் ஆர் டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன். 2 டிஃப்ரெண்ட் டீடாக இருக்குது அப்படின்னா பெனிஃபிட் இருக்கிற டீடை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பேர்டன் இருக்கிற டீடை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். பட் ரெண்டுமே ஒரே டிரான்சாக்ஷனில் இருக்குது அப்படின்னா அவர் ஹோலாக அதை அக்செப்ட் பண்ணணும், இல்லை ஹோலாக அதை ரிஜெக்ட் பண்ணணும். பார்ஷியல் அக்செப்டன்ஸ் ஆஃப் கிஃப்ட்டுங்கிறது கிடையாது. புரியுதா? ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து 127. தென் 128 பார்த்தீங்க அப்படின்னா யுனிவர்சல் டோனி. ஸோ யுனிவர்சல் டோனி அப்படின்னா ஒரு ரிசீவர் who is receiving the whole properties of the donor, டோனாருடைய ஒட்டுமொத்த உரிமைகளையும் ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா யூனிவர்சல். யூனிவர்சல்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், பிரபஞ்சம் ஃபுல்லாமே சேர்ந்து தான் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே ஒரு டோனர் இருக்கார். அவருக்கு வந்து நிறைய மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அப்புறம் அவருக்கு சொந்தமான குட்வில் இருக்குது. இதில் இட் இன்க்ளூட்ஸ் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் ஆல்சோ. அவருக்கு ட்ரேட்மார்க் இருக்குது, காப்பிரைட் இருக்குது, அவருக்கு ராயல்ட்டி வருது, அவர்கிட்ட சில ஜுவல்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தத்தையும் வந்து ஒருத்தருக்கு அவர் கொடுக்குறாரு. அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணுறவர் நம்ம என்ன சொல்கிறோம், யூனிவர்சல் டோனி. ஏன்னா அவர்கிட்ட எல்லாமே டோனாருடைய ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸையும் யாருக்கு போயிடுது அப்படின்னா அந்த ரிசீவருக்கு போகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா த டோனி இஸ் பர்சனலி லைபிள் ஃபார் த டெட்ஸ் ஆல்சோ. ஏன்னா அவர் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுறாரு இல்லையா? ஸோ அப்போ அந்த டோனார் எங்கேயாவது டெட்ஸ் வாங்கியிருந்தார் அப்படின்னா அதுக்கும் சேர்த்து அந்த டோனி ஹேவ் டு டேக் த லயபிலிட்டி அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. ரைட். தென் 129. ஸோ 129 ஒரு எக்ஸப்ஷனல் ப்ரொவிஷன்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சில கைண்ட் ஆஃப் டொனேஷன்ஸை சேவ் பண்ணுறதுக்காக தான் 129 வச்சுருக்காங்க. ஏன்னா ஜென்ரல் ரூல் அண்டர் கிஃப்ட்டில் வந்து ஓரல் கிஃப்ட் வந்து நாட் வேலிடு, அது வந்து ரிஜிஸ்டர்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இங்கே 129 என்னென்னா இந்த கிஃப்ட்டுக்கான ப்ரொவிஷன்ஸ்க்கான ஒரு எக்ஸ்க்ளூஷனாக இதை வைக்கிறாங்க. என்னென்னா லாஸ்ட் மொமெண்ட்டில் லாஸ்ட் ப்ரீத்தில் ஒருத்தர் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் டெத் பெட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டெத் பெட் கிஃப்ட்டுங்கிறது வந்து இட் இஸ் கன்சிடர்ட் டு பி எ வேலிட் கிஃப்ட். அங்கே அந்த டெத் பெட்டில் இருக்கிற ஒருத்தரை கூட்டு போய் நம்ம அதை ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ அப்போ டெத் பெட் கிஃப்ட்டை பொறுத்தளவு அது மார்டிஸ் குவாசா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் முஸ்லீம்லாலையும் பார்த்தீங்க அப்படின்னா டெத் பெட் கிஃப்ட் வந்து இட் இஸ் கன்சிடர்ட் டு பி எ வேலிட் கிஃப்ட், ஹிபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரொவிஷன் டு ப்ரொடெக்ட் த
லாஸ்ட் மொமெண்ட் கிஃப்ட். ஒரு டோனர் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க வேலையில் கடைசி நேரத்தில் அவர் வந்து கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அந்த சூழ்நிலையில் வந்து இந்த ஜென்ரல் ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகாது. ஸோ எக்ஸப்ட் ஃபார் திஸ் சிச்சுவேஷன். அது என்ன அப்படின்னா ஹிந்துஸாக இருந்தால் டெத் பெட் கிஃப்ட் மார்டிஸ் குவாசான்னு சொல்கிறோம். அண்ட் முசல்மான்ஸை பொறுத்தளவு ஹிபா அப்படின்னு சொல்கிறோம் முஸ்லீம் ஆக்டுக்கு கீழே. ஸோ ஆப்ரேஷன் ஆஃப் திஸ் சாப்டர் இஸ் நாட் அப்ளிகபிள் இன் கேஸ் ஆஃப் டெத் பெட் கிஃப்ட் அண்ட் ஹிபாவில் வந்து இது அப்ளை ஆகாது. அண்ட் முஸ்லீம்லால பார்த்தீங்க அப்படின்னா ஓரல் கிஃப்ட் வந்து பெர்மிசபிள் தான். ஸோ அங்கேயும் வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் 129. ஐ திங்க் யூ கேன் ரீகலெக்ட் ஃப்ரம் 122 to 129 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன். இட் ஸ்பீக்ஸ் அபவுட் கிஃப்ட். ஒரு கிளாரிட்டி இருக்கா? ஓகே. ஃபர்தர் வி வில் மூவ் ஆன் டு த லாஸ்ட் சாப்டர் அண்ட் த மோஸ்ட் கன்ஃபியூசிவ் சாப்டர்னு கூட சொல்லலாம். இந்த செக்ஷன் 130லேருந்து 137 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். இது வந்து ஆக்ஷனபிள் கிளைம் அப்படிங்கிற ட்ரான்ஸ்ஃபர் பற்றி சொல்லுது. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியுடைய ஸ்டார்டிங்கில் நீங்கள் எல்லாருமே வந்து சில ப்ரொவிஷன்ஸை வந்து அதாவது செக்ஷன் 6ல் இட் இஸ் அ நெகட்டிவ் டெஃபினிஷன். ஆக்சுவலி செக்ஷன் 6 வந்து வாட் மே பி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு தான் ஹெட்டிங் போட்டிருக்கோம். பார்த்துருக்கீங்களா? செக்ஷன் 6 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா வாட் மே பி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும். ஆனால் உள்ளே சொல்லியிருக்க எல்லாமே எப்படிப்பட்டதுன்னா எதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிறதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் டெஃபினிஷன் மாதிரி. எதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு ஜென்ரல் ரூல். ஆனால் சில இடங்களில் ட்ரான்ஸ்ஃபரபிள் திங்ஸ் எது இது அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் அந்த ஜென்ரல் பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 53A அப்புறம் வரக்கூடிய எல்லாமே இட் ஸ்பீக்ஸ் அபவுட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எப்படி நடக்கும், அதோட கான்சிக்வன்சஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் யார், அவங்களுடைய ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் என்ன, அது எப்படி எஃபெக்ட்டுக்கு வரும் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸ் தான் எல்லாமே சொல்லுது இல்லையா. அதில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர்ஸில் கடைசியாக இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் தான் என்னென்னா ஆக்ஷனபிள் கிளைம். ஸ்டார்டிங் ஃப்ரம் சேல் பற்றி சொல்லுவாங்க. அடுத்து சேலுக்கு அடுத்து மார்ட்கேஜ், மார்ட்கேஜ்க்கு அப்புறம் லீஸு, லீஸ்க்கு அப்புறம் இப்போ தான் பார்த்தோம் லீஸ்க்கு அப்புறம் எக்ஸ்சேஞ்ச், எக்ஸ்சேஞ்சுக்கு அப்புறம் கிஃப்ட்டு அண்ட் கிஃப்ட்டுக்கு அப்புறம் ஆக்ஷனபிள் கிளைம். இந்த 6 ட்ரான்ஸ்ஃபர் தான். நான் என்னோடய கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டை தூக்கத்தில் அடித்து கேட்டாலும் சொல்லணும் எல்லா செக்ஷனையும். ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக நம்மளால் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆக்ட். வெறும் 137 செக்ஷன் தான். அதை அழகாக நீங்கள் செக்ரிகேட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபரும் ஒரு பார்ட்டில் தான் வரும் இல்லையா. இப்போ நீங்கள் சேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேல் ஒரு பார்ட், மார்ட்கேஜ் எடுத்திங்கன்னா மார்ட்கேஜ் ஒரு பார்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபரும் ஒரு பார்ட்டில் வரும். அதில் வந்து ஆக்ஷனபிள் கிளைம் தான் கடைசி பார்ட். ஸோ இந்த ஆக்ஷனபிள் கிளைம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு ஆக்ஷனபிள் கிளைமுக்கான டெஃபினிஷன் எங்கே இருக்குன்னா செக்ஷன் 3லே இருக்கும். செக்ஷன் 3ல் நீங்கள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கான டெஃபினிஷன், நோட்டஸ்க்கான டெஃபினிஷன், அட்டஸ்டேஷனுக்கான டெஃபினிஷன் அண்ட் ஆக்ஷனபிள் கிளைமுக்கான டெஃபினிஷன், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன்ஸ். அதில் வந்து ஆக்ஷனபிள் கிளைம்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 130லேருந்து 137 வரைக்கும் ஆக்ஷனபிள் கிளைம் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அதோட எஃபெக்ட் என்ன, அதோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்ஷனபிள் கிளைம் அப்படிங்கிறதுல எது இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா அன்செக்யூர்ட் டெப்ஸ். எதெல்லாம் வந்து அன்செக்யூர்ட் டெப்ஸாக இருக்கோ, ஸோ அன்செக்யூர்ட் debts and claims to any beneficial interest in the movable property that is not in the possession of the claimant. Claims to any beneficial interest in movable property which is not in the possession of the claimant. Claimantna கேக்குறவங்க இல்லையா. ஸோ கிளைமண்ட்டோட பொசஷனில் இல்லாத சில மூவபிள் ப்ராப்பர்ட்டி மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அதை நம்ம ஆக்ஷனபிள் கிளைம்னு சொல்லலாம். அதே மாதிரி அன்செக்யூர்ட் டெப்ஸ். இந்த அன்செக்யூர்ட் டெப்ஸ்னால் என்ன, செக்யூர்ட் டெப்ஸ்னால் என்ன, அதுக்காக பிணையமாக நம்ம ஏதாவது கொடுத்துருப்போம். செக்யூரிட்டிங்கிறது பிணையம் இல்லையா. இந்த பிணையம் வந்து நம்ம ஏதாவது ஒன்று பிணையமாக காமிச்சு கடன் எடுத்திருந்தோம்னா அதை நம்ம செக்யூர்ட் டெப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒருவேளை நம்ம கடனை கட்ட தவறிட்டோம், இல்லை கடனை செலுத்த முடியலன்னா நம்ம பிணையமாக காமிச்ச பொருள் மேலேருந்து அந்த கடனை வந்து வசூலிக்கிறதுக்கான உரிமை கடன் கொடுத்தவருக்கு இருக்குது இல்லையா. அதனால தான் அது ஒரு பிடிமானமாக வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம கடன் வாங்கும் பொழுது பிணையமாக காமிக்கிறோம், அது பிணையத்துடன் கூடிய கடன், பிணையம் அல்லா கடன் அப்படின்னு சொல்லுவோம். பிணையத்துடன் கூடிய கடனை பொறுத்தளவு கடனை திரும்பி செலுத்தலைன்னா பிணையமாக எது காட்டப்பட்டிருக்கோ அந்த பொருளிலிருந்து கடன் தொகையை வசூலிக்கிறதுக்கான உரிமை கடன் கொடுத்தவங்களுக்கு இருக்குது. இப்போ பிணையம் அல்லா கடன் அன்செக்யூர்ட் டெப்ஸை பொறுத்தளவு இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் ஆக்ஷனபிள் கிளைம். அப்போ நம்ம பிணையமாக எதுவுமே இல்லை, எதை வச்சு கடன் கொடுத்தோம்,
எந்த பிணையும் இல்லாமல் கடன் கொடுத்துட்டோம். அப்போ அந்த கடனை திரும்பி வசூலிக்கிறதுக்கு நம்ம என்ன தான் பண்ணணும்? உரிமைகள் நீதிமன்றத்தை தான் அணுகணும். அப்போ ஒரு சூட் ஃபைல் பண்ணி நம்ம எங்கெல்லாம் டெட்ஸை கிளைம் பண்ணுறோமோ அதெல்லாமே அன்செக்யூர்ட் டெட்ஸ். எங்கெல்லாம் நம்ம வழக்கு தொடர்ந்து நம்ம உரிமையை நிலைநாட்டிக்கிறதுக்காக ஒரு உரிமைகள் நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடர்ந்து நம்ம வந்து பணத்தை கிளைம் பண்ணுறோமோ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அன்செக்யூர்ட் டெப்ஸ். மேக்ஸிமம் நீங்கள் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்ட் டெப்ஸ் பெரும்பாலும் எதனால் வருது அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்னால, இல்லை நல்ல அவங்களுடைய ரொட்டீன் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் அது ஒரு ப்ராக்டிஸாக இருக்கலாம். இப்போ நிறைய பிஸ்னஸில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நம்பிக்கையின் அடிப்படையில் முன்பணமே வாங்காமல் கூட சரக்குகளை கொடுத்துட்டு பின்னாடி அதுக்கான பணத்தை வாங்குவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து திடீர்னு கேட்குறாங்க, ஒரு எமர்ஜென்சியாக இருக்குது, ஒரு 1,00,000 கொடுங்க, அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இல்லை வந்து தங்கச்சிக்கு கல்யாணம் வருது, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறாங்க. சரி, நான் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து உனக்கு பணம் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 1 lakh அனுப்புகிறோம். இதுக்கு எந்த விதமான ரிஜிஸ்ட்ரேஷனும் இல்லை, எந்த செக்யூரிட்டியும் இல்லை. இது நான் கடனாக தான் கொடுத்தேங்கிறது எனக்கும் அவருக்கு மட்டும் தான் தெரியும் இல்லையா? சார், நான் இதை எப்படி கிளைம் பண்ண முடியும்? நாளை பின்ன அவர் வந்து கொடுக்கல அப்படின்னா எப்படி கிளைம் பண்ண முடியும்? அப்போ அது வந்து ஒரு ஆக்ஷனபிள் கிளைம். ஸோ அதை தான் எங்கெல்லாம் வந்து இட் இஸ் அன் அன்செக்யூர்ட் டெட்ஸாக இருக்கோ அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ஆக்ஷனபிள் கிளைம்னு சொல்கிறோம். அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஒருவேளை என்னோடய டிரான்சாக்ஷன்ஸ்க்கு எனக்கு எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா நான் அதை பேஸ் பண்ணி, இப்போல்லாம் மேக்ஸிமம் எல்லாம் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், அது ரொம்ப நம்மளுக்கு வசதியாக இருக்குது. எவ்வளோ ரூபா இருந்தாலும் டக்குன்னு ஜிபே பண்ணிடுறோம். ஆனால் அந்த டிரான்சாக்ஷனை நம்ம வந்து ஒரு எவிடன்ஸாக வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளோட டெட்ஸை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் அது ஸ்டில் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் அன்செக்யூர்ட் டெட்ஸ். ஏன்னா நான் கடனாக தான் கொடுத்தேங்கிறத நான் ப்ரூவ் பண்ணணும். அண்ட் அந்த கடன் வந்து இந்த பர்சனுக்கு கொடுத்தது திரும்பி வாங்குறதுக்காக தான். இந்த அனிமஸ் ஐ ஷுட் எஸ்டாப்ளிஷ் த இன்டென்ஷன் ஆஃப் கிவிங். நான் வந்து சும்மா கிஃப்டாக கொடுக்குறேன், இப்போ டொனேஷனாக கொடுக்குறேன், அவர் ஏதாவது ஒரு இது நடத்துகிறாரு, நான் டொனேஷனாக கொடுக்குறேன்னா அதை திரும்பி கேட்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் வாலண்டரி ஆஃபரிங் இல்லையா? இது வந்து பேஸ்ட் ஆன் த ரிக்வெஸ்ட் நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஸோ இட் இஸ் அ டெட். அப்போ நான் அதை திரும்பி கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் எப்படி கிளைம் பண்ணுவேன்? ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறது மூலிமா தான் என்னால் கிளைம் பண்ண முடியும். ஏன்னா என்கிட்ட எந்த பிணையமும் இல்லை, அவருடைய சார்பாக என்கிட்ட எந்த விதமான ஹோல்டும் இல்லை இல்லையா? ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் அன் அன்செக்யூர்ட் டெட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த அன்செக்யூர்ட் டெட்ஸ் அப்படிங்கிறது பிஸ்னஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த புக் ரிசிட்ஸில் இருக்கிறது இல்லையா, அதை கூட நம்ம என்ன சொல்லலாம்னா அன்செக்யூர்ட் டெட்ஸ். இப்போ ஷாப்கீப்பர்ஸ் வந்து சரக்கு சப்ளை பண்ணுறவங்களுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அவங்க சரக்கு உரிய நேரத்தில் சப்ளை பண்ணலைன்னா கொடுத்த பணத்தை திரும்பி கேட்கணும். அதுக்கான இது எங்கே இருக்கும்? அவங்களோட புக் ரிசிட்ஸில் இருக்கும், அவங்களோட லெஜர் புக்கில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி சில இடங்களில் அவங்களுடைய கிரெடிட்ஸில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. முன்னாடியே வந்து பொருளை வாங்கிட்டு இத்தனை நாளுக்குள்ளே நான் திருப்பி கொடுத்துட்றேன் பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் நோட்டுன்னு போட்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லெஜர் என்ட்ரிஸ், புக் என்ட்ரிஸ், கிரெடிட் நோட்ஸ் இது எல்லாமே என்னது தான், இதன் மூலிமா கிளைம் பண்ணக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்ஷனபிள் கிளைம்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமத்தில் வந்து இந்த ஒரு கொஞ்சம் வசதியான ஒரு அம்மா வந்து ஒரு கிராமத்தில் சில ப்ராப்பர்ட்டிஸை வச்சுட்டு அதை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஊரில் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க எல்லாரும் அவங்களோட தேவைக்கு அந்த அம்மா கிட்ட வந்து பணம் வாங்குறாங்க. அந்த அம்மா வந்து ஒரு நோட் வச்சுருக்காங்க வீட்டில். அந்த நோட்டில் என்ன பண்ணுறாங்க, யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுத்தேன்னு எழுதி வைக்கிறாங்க. ஆறுமுகத்துக்கு 10,000 ரூபாய், ராமசாமிக்கு 15,000 ரூபாய், உமா மகேஸ்வரிக்கு 20,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்கங்கிறத ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டே வர்றாங்க. அதேமாதிரி திரும்பி யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா இதை வந்து நான் பெற்றுக்கொண்டேன்னு போட்டு அந்த நோட்லேயே அவங்க அதை என்ட்ரி பண்ணியிருக்காங்க. அண்ட் சில பேருக்கு அவங்க கொடுத்ததை எழுதி வச்சுருக்காங்க. ரைட்டா? திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. இப்போ யாராவது வந்து சொல்லுவாங்களா, நான் அவங்க அம்மாட்ட இவ்வளோ ரூபா வாங்கியிருந்தேன், இந்தாங்க தம்பி வச்சுக்கோங்கன்னு யாராவது கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாள் அந்த பையன் வந்து அந்த நோட் எடுத்து பார்க்குறாருன்னு வச்சுக்கலாம். நோட் எடுத்து பார்த்தா அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 4 லட்ச ரூபா இருக்குது வெளியில். இவ்வளோ பேர் காசு கொடுத்துருக்காங்க, ஆனால் யாருமே அவங்க என்ன பண்ணல, அதுக்கான எந்த விதமான பிணையமும் கொடுக்கல. இப்போ இந்த நோட்டில் இருக்கிற என்ட்ரியை வச்சு அவங்களோட வாரிசு அந்த பணத்தை கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். அதுதான் ஆக்ஷனபிள் கிளைம். ஏன்னா there is an entry based on an unsecured claim. அந்த unsecured claim இப்போ வந்து இது நான் சொல்கிறது வந்து டிரான்சாக்ஷன் டிஜிட்டலைஸாக இல்லாத சூழ்நிலைகளில் அவங்க பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் எவிடன்ஸாக ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா அதை பேஸ் பண்ணி அந்த பணத்தை நான் ஒரு வாரிசாக என்ன பண்ணலாம், வழக்கு தொடுத்து திரும்ப பெறலாம். இப்போ இதுவே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், இத்தனை நாள் இவ்வளோ அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ ரூபாய் போயிருக்கு, இது கடனாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அந்த பணத்தை என்னால் கிளைம் பண்ண முடியும். புரியுதா? அப்போ ஆக்ஷனபிள் கிளைம்னா ஒரு அன்செக்யூர்ட் டெப்டை கிளைம் பண்ணுறதுக்கான உரிமை.
இந்த உரிமையை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். அதுதான் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நிறைய விஷயம், நாட் ஓன்லி புக் என்ட்ரிஸ், இட் இன்க்ளூட்ஸ் யுவர் இன்சூரன்ஸ் கிளைம் ஆல்சோ. இப்போ இன்சூரன்ஸ் கிளைம்ங்கிறது ஒரு ஆக்ஷனபிள் கிளைம். எப்போ வரைக்கும்? நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், எனக்கு இன்சூரன்ஸ் கிளைம் கைக்கு வர்ற வரைக்கும் அது ஒரு ஆக்ஷனபிள் கிளைம் தான். ஏன்னா நான் வழக்கு தொடுத்து தான் அதை என்ன பண்ண முடியும், கிளைம் பண்ண முடியும். என்னோட வண்டிக்கு நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், வண்டியில் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி மேலே நான் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்து நான் அதை கிளைம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுவும் கிளைம் தான். அதே மாதிரி அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட், என்னோட டெனண்ட் வந்து எனக்கு ஒரு 6 மாதம் வாடகை கொடுக்கல, ஆனால் அவர் என்ன பண்ணிட்டேன், லீகல் மீன்ஸில் எவிக்ட் பண்ணிட்டேன். எவிக்ட் பண்ணிவிட்டு சரி 6 மாதம் வாடகை தானே போ வச்சுக்கோ அப்படின்னு விட முடியாது. அந்த 6 மாத வாடகை வந்து எனக்கு அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட், அதை நான் கிளைம் பண்ணலாம் இல்லையா? அதை நான் ஆக்ஷனபிள் கிளைமாக கன்சிடர் பண்ணிவிட்டு ஐ கேன் ஃபைல் அ சூட் டு கிளைம் த அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட். அதே மாதிரி இன்கேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ், பிஸ்னஸில் வந்து கான்ட்ராக்டை பேஸ் பண்ணி குட்ஸை சப்ளை பண்ணுறாங்க பணமே வாங்காமல். அப்போ அந்த குட்ஸை சப்ளை பண்ணதுக்கப்புறம் பணம் கொடுக்கலன்னா அந்த பணத்தை எப்படி கிளைம் பண்ணலாம்? ஆக்ஷனபிள் கிளைமாக கன்சிடர் பண்ணி ஒரு வழக்கு தொடுத்து அதை கிளைம் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளோட பேமெண்ட் ஆஃப் கிராஜுட்டி, பேமெண்ட் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்டு, இதெல்லாம் வந்து ஸ்டாச்சுட்டரி லிமிடேஷன்ஸ் இருக்குது. பட் இட் இஸ் கன்சிடர் டு பி அன் ஆக்ஷனபிள் கிளைம் அன்டில் இட் இஸ் ரிசீவ்டு. இப்போ நான் அந்த ஸ்டாச்சுட்டரி கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணேன்னா தான் எனக்கு என்ன கிடைக்கும், கிராஜுட்டி கிடைக்கும். கிராஜுட்டி இஸ் அவைலபிள் அப்படின்னாலே அதை ரிசீவ் பண்ணுற வரைக்கும் அதை எப்படி எடுத்துக்கலாம், ஆக்ஷனபிள் கிளைமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு லாட்ரி டிக்கெட் விழுந்திருக்கு, லாட்ரி டிக்கெட்டோட வின்னர் நான் தான், ஆனால் அமௌண்ட் இன்னும் என் கைக்கு வரல. அப்போ அது வரைக்கும் அந்த பீரியடில் த வின்னிங் ப்ரைஸ் மணி இஸ் கன்சிடர் டு பி அன் ஆக்ஷனபிள் கிளைம். அதே மாதிரி என்னோட ஷேர் என்ன பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், நான் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருந்திருக்கேன், இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மை டிசல்யூட் பண்ணிட்டோம், நவ் வி ஹவ் லிக்விடேட்டட் ஆல் த அசட்ஸ். என்னோட ஷேர் இன்னும் என் கைக்கு வரல அப்படின்னா மை ஷேர் இன் த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இஸ் கன்சிடர் டு பி அன் ஆக்ஷனபிள் கிளைம். அண்ட் அன்பெய்டு டோவர் இன் கேஸ் ஆஃப் அ முஸ்லீம் விமன், முஸ்லீம் விமன் ஷீ இஸ் எலிஜிபிள் ஃபார் த டோவர், ரைட்? டிசல்யூஷன் ஆஃப் மேரேஜ் அப்போ முஸ்லீம் விமனுக்கு அவங்க தே ஹேவ் டு செட்டில் வித் டோவர். டோவர் கொடுக்கல அப்படின்னா டோவர் இஸ் கன்சிடர் டு பி அன் ஆக்ஷனபிள் கிளைம். இது எல்லாமே வந்து கன்சிடர் டு பி அன் ஆக்ஷனபிள் கிளைம். புரியுதா? இப்போ ஆக்ஷனபிள் கிளைம்ங்கிறதுல என்ன பார்க்கணும்? தெர் இஸ் நோ செக்யூரிட்டி, இட் இஸ் அன் அன்செக்யூர்ட் டெட்டாக இருக்கணும். அண்ட் அது மூவபிள் ப்ராப்பர்ட்டி மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கலாம். அதையும் நம்ம இட் இஸ் கன்சிடர் டு பி அன் ஆக்ஷனபிள் கிளைம். ஸோ இந்த ஆக்ஷனபிள் கிளைமை பொறுத்தளவு இது வந்து லயபிலிட்டியை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் அதோடைய அசைன்மெண்ட், நான் வந்து என்னோட ஆக்ஷனபிள் கிளைம் ரைட்டை இன்னொருத்தருக்கு என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அசைனும் பண்ண முடியும். ஸோ தட் அவங்க அந்த கிளைமை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள் அப்படின்னு சொல்கிறோம். தென் லாஸ்ட் செக்ஷன் 137, அது வந்து ஒரு எக்ஸப்ஷன். ஸோ 131லேருந்து 35 வரைக்கும் ப்ரொசீஜர், லயபிலிட்டி அண்ட் அசைன்மெண்ட் ஆஃப் ஆக்ஷனபிள் கிளைம் பற்றி பேசுது. அண்ட் கடைசி செக்ஷன் 137. ஸோ 137 பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாப்டரோட ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆக்ஷனபிள் கிளைம் அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்கு அப்ளை ஆகாதுன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அப்ளை ஆகாது. ஏன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் தனியாக ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆக்ட், அதில் இருக்கக்கூடிய ரெமெடிஸ் எல்லாமே அந்த ஆக்ட் கீழே தான் போவோம் இல்லையா? ஸோ ஆக்ஷனபிள் கிளைமில் நம்ம இது பண்ணக்கூடிய அந்த ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸு அண்ட் அதுலேருந்து வரக்கூடிய ஸ்டாக்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம எதில் கிளைம் பண்ண முடியாதுன்னா ஆக்ஷனபிள் கிளைமில் வரக்கூடாது. மிற்ற எல்லாமே நம்ம எதில் கொண்டு வரலாம், அன்செக்யூர்ட் டெப்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே கொண்டு வர முடியும். பட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் வரக்கூடிய கிளைம்ஸை வந்து வி கேனாட் டேக் இட் அஸ் அன் ஆக்ஷனபிள் கிளைம் சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க 137. ஐ திங்க் வி ஹவ் கம்ப்ளீட்டட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி செக்ஷன் 1லேருந்து 137 வரைக்கும். If you are not aware about the earlier session, you can just watch that in YouTube. Already அதை லோட் பண்ணி வச்சுருக்காங்க. 68 செக்ஷன் வரைக்கும் தீபா மேமோட செஷன் இருக்குது. அண்ட் ஃப்ரம் 69 கேபிட்டல் ஏலேருந்து செக்ஷன் 137 வரைக்கும் இன்றைக்கி ஐ ஹவ் கம்ப்ளீட்டட். ஐ திங்க் உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியோட அந்த nuances புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி ரீசனபிள் டவுட் யூ கேன் ரைஸ் இட் நவ். அண்ட் ஈஸ்மெண்ட் ஆக்டை பொறுத்தளவு நான் சார்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், இன்னொரு ஹாஃப் டே செஷன் இருந்தால் I will be able to cover the entire Easement Act. ஏன்னா அதில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கஷன் இருக்குது, நிறைய டிஃப்ரென்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி பேரண்ட்ஸ் எழுதக்கூடிய கொடை பத்திரம், தான பத்திரம், இதில் எல்லாத்துலேயுமே வந்து கன்சிடரேஷனுக்கு பதிலாக ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னுடைய மகன் என்னை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அவுட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன், அவர் மேல் கொண்ட அன்பாலும் அவருடைய எதிர்காலத்தின் நலன் கருதியும் நான் இந்த ட்ரான்ஸ்ஃபரை வந்து ஃப்ரீ ஆஃப் கன்சிடரேஷனாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
அப்போ வெளிப்படையாக எங்கேயுமே என்ன சொல்ல மாட்டாங்கன்னா, இன் ரிட்டனாக நான் சொத்து தரேன், அதுக்கு பதிலாக என் பையன் வந்து என்னை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வெளிப்படையாக நிபந்தனையாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது அந்த நிபந்தனை சொல்லப்படலைன்னா கூட இட் இஸ் கன்சிடர் டு பி அன் இம்ப்ளைடு கண்டிஷன். என்னென்னா, பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாலே பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்குவாங்கங்கிற எதிர்பார்ப்பில் தான் கொடுக்குறதாக நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் இது பார்த்துருப்பீங்க, யூ நோ த ஆர்ம்சேர் ரூல், ரைட்? ஆர்ம்சேர் ரூல்னால் என்ன? நம்ம டெஸ்டமெண்ட்ரி செக்ஷன்ஸில் ஆர்ம்சேர் ரூல் ஃபாலோ பண்ணுவோம். ஆர்ம்சேர் ரூல்னால் என்ன? ஒரு டெஸ்டமெண்ட்டை எழுதுகிற ஒரு ஆத்தர் வந்து என்ன கண்ணோட்டத்தில் அதை எழுதியிருப்பார் அப்படிங்கிறத நீதிமன்றம் வந்து ஆர்ம்சேரில் அவருடைய பொசிஷன்லேருந்து அப்சர்வ் பண்ணுறது தான் நம்ம ஆர்ம்சேர்னு சொல்கிறோம். இங்கேயும் அதே மாதிரி தான். ஒரு பேரண்ட் வந்து சில்ட்ரனுக்கு கிஃப்டாக ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறாங்க அப்படின்னா மறைமுகமாக அவங்க கடைசி காலத்தில் தங்களை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு கொடுக்குறாங்கங்கிறது தான் அர்த்தம். இப்போ இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத எப்படி ஜட்ஜ்மெண்ட்டில் இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் ஒரு மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு பேரண்ட்ஸ் வந்து எனக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு என்கிட்ட வந்து நல்லா இருக்கீங்களாப்பான்னு கேட்டாலே போதும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்கும். சில பேரண்ட்ஸ் வந்து நான் எப்படி இருந்தவங்க, என்னை எப்படி இவன் வச்சுருக்கான், இன்னும் என்னை வந்து எப்படிலாம் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த எக்ஸ்பெக்டேஷன் டுவர்ட்ஸ் சில்ட்ரன் அப்படிங்கிறது அவங்களுடைய பேசிக் அம்யூனிட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ், இப்போ வயசான பேரண்ட்ஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு தேவையான ஒரு சத்தான உணவுகள், அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ், அவங்களுக்கான ஒரு லிவிங் அட்மாஸ்பியரை கொடுத்துருக்கணும் சில்ட்ரன்ஸ். அதுதான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். நான் வந்து லக்ஸுரியான லைஃப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு என் பையன் அதை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரிவோக் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்பெஷல் ஆக்ட் இருந்தால் கூட கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் மூலிமா நிறைய வழக்குகளில் நீதிமன்றம் அதை அழகாக இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, பேரண்ட்ஸ்க்கு தேவையான பேசிக் அம்யூனிட்டிஸை ப்ரொவைட் பண்ணணுங்கிறது ஒரு இம்ப்ளைட் கண்டிஷன். அந்த கண்டிஷன் இருந்தாலும் இல்லைனாலும் த கோர்ட் வில் ப்ரிசியூம் தட் there is a implied obligation on the children to take care of the parents. அப்போ கிஃப்டை வாங்கிட்டு அந்த நிபந்தனையை ஒரு சில்ட்ரன் பண்ணலைன்னா ஸ்பெஷல் ஆக்டை வச்சு கிஃப்டை ரிவோக் பண்ணுறதுக்கான பவர் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஆமாம், ஆனால் அது ஈஸியாக மிஸ்யூஸ் பண்ணிடலாம்ல. மிஸ்யூஸ் பண்ண அதாவது எல்லா ஆக்ட்லேயும் நிறையா வைஸ் வர்ஸாக இருக்கும், as you said, கரெக்ட். பட் ஆனால் என்னென்னா, கோர்ட் இஸ் தேர் டு இன்டர்பிரட். இட் இஸ் ஆல்வேஸ் த டிஸ்கிரிஷன் ஆஃப் த கோர்ட். அதுவும் இந்த ப்ளீஸ் சிட் டவுன். ஸோ இந்த ஆக்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக என்ன சொல்லிட்டாங்க, அட்வொகேட்ஸ் உள்ளே வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஒரு சாமானிய மக்களால் என்ன பரிகாரத்தை பெற முடியும் அப்படிங்கிறதான் இங்கே பார்க்குறாங்க. இப்போ நிறைய நம்ம பேப்பரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, மதுரையில் கூட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஒரு வழக்கில் ஒரு 80 வயது ஒரு அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இருக்கிற ஒரே வீடை அவங்க மகன் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 3 மாதத்துலேயே அவங்க பையனும் மருமகளும் சேர்ந்து அந்த அம்மாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எங்கே போகணும்னு தெரியாமல் முதியோர் இல்லத்தில், ஆசிரமத்தில், கோயில்லன்னு சொல்லிட்டு அங்கங்கே இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பு சட்டம் இருக்கிறது தெரிய வந்து அவங்க போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனுவை ரிசீவ் பண்ணிக்கிட்டு கலெக்டர் என்கொயரி கண்டக்ட் பண்ணி அந்த கிஃப்ட் டீடை ரிவோக் பண்ணி அந்த அம்மாவை திரும்பி அந்த வீட்டில் கொண்டு போய் பொசிஷனில் வச்சுருக்காங்க. மதுரை டிஸ்ட்ரிக்டில் நடந்தது இது. ஸோ இந்த ஆக்ட் எதுக்கு அப்படின்னா, டு ப்ரொடெக்ட் த ஏஜ்டு பேரண்ட்ஸ், அதுக்காக தான். ஸோ ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கும்பொழுது ஜென்ரல் ஆக்ட் ப்ரிவைல் ஆகாது. ஜென்ரல் ஆக்டை வந்து அது ஓவர் ரைட் பண்ணும். பட் இங்கே கிஃப்டாக கொடுக்கும் பொழுது எக்ஸ்ப்ரெசிவாக அதில் சொல்லப்பட்டிருக்கணுங்கிற கண்டிஷன் கிடையாதுன்னே சொல்லிட்டாங்க ஸ்பெஷல் ஆக்டில். வெளிப்படையாக நான் வந்து திரும்பி இந்த விஷயத்தை எதிர்பார்க்குறேன், அதனால தான் நான் கிஃப்ட் கொடுக்குறேங்கிறத சொல்லலைன்னா கூட எப்படி ப்ரிசீவ் பண்ணிக்கணும் அப்படின்னா, அவங்க அந்த இடத்துல மறைமுகமாக எதிர்பார்த்துருக்காங்க. அண்ட் இந்த பசங்க வந்து அந்த பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டி எழுதி வாங்குறாங்கல்ல, அது வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்புகளில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு கிஃப்டை அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னால ஒரு டோனார்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணால் டோனார் கேன் ரிவோக் த கிஃப்ட். அதுதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பார்த்துருக்கேன். ஃபார்மர் சிஜே அவங்க வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. பட் அதில் நம்ம இன்னும் வந்து செட்டில்டு பிரின்சிபலுக்கு வரல. சில கோர்ட்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க மிஸ்யூஸ் ஆஃப் த ப்ரொவிஷன், நீங்கள் ஸ்பெஷல் ஆக்டை வச்சு நிறைய பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரன்ஸை த்ரெட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிற டிசிஷன் இருக்குது. எப்படி நம்ம 498 வந்து நம்ம இது பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ஆக்ட் மேலேயும் நிறைய க்ரீவன்சஸ் இருக்குது. பட் உண்மையிலே இந்த ஆக்டோட இன்டென்ஷன் என்னென்னா, வயசான பேரண்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை அப்படி கிஃப்ட் யாராவது ரிசீவ் பண்ணியிருந்தாங்க, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஆக்டை வச்சு அந்த கிஃப்ட்டை ரிவோக் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம லீகல் அண்டர்ஸ்டாண்டிங். பட் இன்டர்பிரிட்டேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ். எல்லா குடும்ப பிரச்சனையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு குடும்பத்தில் பேரண்ட்ஸ் கொஞ்சம் விக்டிமாக இருப்பாங்க, சில குடும்பங்களில் சில்ட்ரன்ஸ் விக்டிமாக இருப்பாங்க. பேரண்ட்ஸ் அதை வந்து
கையில் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீதிமன்றத்துடைய இன்டர்பிரிட்டேஷனில் அவங்க அதை சரியாக டிசைட் பண்ணி தான் தீர்ப்புகளை வழங்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார்.